ஜாவாவா பைத்தானா இதுல ரெண்டுத்துல எது பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத இனி நாம பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாவாவா இல்ல பைத்தானா இதுல எது சூஸ் பண்ணணும், இதை சூஸ் பண்ணா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஜாவா படிச்சா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பைத்தான் அப்படின்றத சூஸ் பண்ண என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கரியர் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு FITA அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜாவா ஆர் பைத்தான் அப்படின்றத நீங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜாவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாவாவும் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் எங்கே இங்கே டிஃப்ரென்ஸ் வருது, ஏன் நம்ம பைத்தான் எடுக்கலாமா இல்லை ஜாவா எடுக்கலாமான்னு கன்ஃபியூஸ் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லைனுக்கு ரெண்டுத்துக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த ஜாவா எடுத்தால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பைத்தான் எடுத்தால் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதான். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டிகிரி என்னன்றதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன டிகிரி முடிச்சிருக்கிறோம், நம்ம என்ன ஜாப் ரோலுக்கு போக போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜாவா டெவலப்பராக நீங்கள் ஒரு ஜாப்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபியூச்சரில் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி டெவலப்பர், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஜாப்குள்ளே போகணுன்னாலும் உங்களுக்கு ஜாவா அப்படின்றது தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்குமே ஜாவா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமிங்காக இன்றைக்கி இருக்குது. கேமிங் ஆப்ஸ், ஸோ கேமிங் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்குமே ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் ஜாவா அப்படின்றது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ஜாவாக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தானுமே இட்ஸ் நாட் ஸ்மால், பைத்தான்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் டே டு டே டெவலப் ஆகிட்டு வருது. இதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ அப்படின்ற விஷயத்துக்கு பைத்தான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் பைத்தான் அப்படின்றது பேஸ். ஸோ அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்குமே பைத்தான் அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்குது. சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் வேர்ல்டு டெவலப் ஆக சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு விஷயமும் டெவலப் ஆகிட்டே வருது. இந்த சைபர் செக்யூரிட்டிலையுமே பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஜாவா ஆர் பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ரெகுலராகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ எங்கே டிஃப்ரென்ஸ் வரப்போகுது, ஏன்னா ஜாவாவும் அதே ஈக்குவல் லெவலுக்கு பைத்தானும் இருக்குது அப்படின்றப்ப எங்கே டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜாவாவில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஸ்பாட்டிஃபை, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான டாப் பிராண்ட் கம்பெனிஸ்லாம் கூட ஜாவான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஜாவா ப்ரோக்ராமிங்கை கம்பேர் பண்ணுறப்ப பைத்தானோட கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது இதை இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நம்ம எப்படி ஒரு லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி பைத்தானை பொறுத்த வரைக்கும் நார்மலான பர்சன்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பைத்தானோட ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஜாவாவில் ஒரு 100 லைன்ஸில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறத பைத்தானில் ஈவன் 50 லைன்ஸ்லேயே அதோட ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது பைத்தானுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை லேர்ன் பண்ணுறப்ப நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பைத்தான்லேயும் ஃப்ரேம்வொர்க் இருக்குது, ஜாவாலையும் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஃப்ரேம்வொர்க்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா ஜாங்கோ அப்படின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அண்ட் தென் ஃப்ளஸ்க் அப்படின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க்கும் பைத்தான் பேஸ்டாக இருக்குது. ஜாவாலையும் அதே மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது, ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு இருக்கு, ஹைபர்நெட் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையுமே ஃப்ரேம்வொர்க்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இதுக்காக நம்ம யாருக்குமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சாஃப்ட்வேர்க்காக இன்வெஸ்ட் பண்ணணுன்றதும் அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் வித் மினிமல் லெவல் ஆஃப் இன்டர்நெட் இருந்தாவே போதும், நம்மளால இந்த ஜாவா ஆர் பைத்தானை யூஸ் பண்ணி ஒரு நல்ல அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். ஸோ ஜாவாவாக இருந்தாலும் சரி, பைத்தானாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே பேக் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் எண்டை தாண்டி பேக் அண்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாவா அப்படின்றதோ இல்லை பைத்தான் அப்படின்றதோ யூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாவாக்கும் சரி பைத்தானுக்கும் சரி இன்றைக்குமே கம்பெனிஸ் வந்து ரெண்டுத்துக்குமே நல்ல ஓப்பனிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. பிகாஸ் ரொம்ப வருஷமாக ஜாவாவில் டெவலப் பண்ண அப்ளிகேஷன்ஸை இன்றைக்கி மெயின்டைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாப் லெவல் கம்பெனிஸ் இன்னுமே ஜாவா அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஜாவாக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அட் சேம் டைம் பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான லாங்குவேஜ் அப்படின்றதுனால இப்போ டெவலப் பண்ணுற நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பைத்தானில் டெவலப் பண்ணுறாங்க. அதனால் பைத்தானுக்குமே நிறைய கம்பெனிஸ் வந்து பைத்தான் டெவலப்பர்ஸை
ஹையர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜில் வந்துட்டு லைக் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்துட்டாலும் சரி, இல்லை எம்என்சி கம்பெனிஸ் எடுத்துட்டாலும் சரி, அவங்கவுங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு ஃப்ரெஷரோட பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 15 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆவரேஜாக ஒரு பைத்தான் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை ஜாவா டெவலப்பராக இருக்கலாம். அவங்களோட ஆவரேஜ் சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 20,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பெர் இயர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 2.4 lakhs per annum இருந்து ஸ்டார்ட் பண்ணி 8.4 lakhs per annum அப்படின்ற லெவலுக்கு இன்னைக்கு சேலரியை கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கம்பெனியோட ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.5 lakhs அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் per annum அப்படின்னு இருக்கு. ஜாவா அண்ட் பைத்தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் டாப் லெவல் கம்பெனிஸ் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்ச் இன்ஜின். அந்த சர்ச் இன்ஜினில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்கு. தென் ஈபேன்றது ஒன் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல். ஈபேலையும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், நாசா, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஜாவா அண்ட் பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு நிறையவே ஓப்பனிங்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன டொமைனில் போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அந்த டொமைனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.